தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, கொஞ்சம் பரபரப்பான ஒரு டாபிக்க பத்தி அலச போறோம். யோசிச்சு பாருங்களேன். நடிகர் விஜய் அரசியல்ல என்ட்ரி கொடுத்து புதுசா ஒரு அரசாங்கத்தை அமைக்க ட்ரை பண்றாருன்னு வச்சுப்போம். கேட்கவே செம த்ரில்லிங்கா இருக்குல்ல? ஆனா நிஜத்துல ஒரு புது அரசாங்கம் அமைக்கிறதுங்கிறது வெறும் செலிப்ரேஷன் மட்டும் இல்ல. அதுல ஏகப்பட்ட அரசியல் சட்ட சிக்கல்கள், செக்மேட்ஸ் இருக்கு. இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். ஒரு ஆட்சி அமைக்க என்னென்ன தடைகளை தாண்டணும்? முதல்ல சபாநாயகரோட பவர், அடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பு எப்படி நடக்கும், அப்புறம் கட்சி தாவல் தடை சட்டம், ஃபைனலா தற்காலிக அரசு. இதையெல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல் கட்ட சவாலான சபாநாயகரோட அதிகாரத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். சபாநாயகரோட பவர்லேயே ரொம்ப முக்கியமானது இந்த காஸ்டிங் ஓட், அதாவது தீர்மானிக்கும் வாக்கு. இதை ஒரு சூப்பர் ஓவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். சட்டசபையில ஒரு முக்கியமான வாக்கெடுப்பு நடக்கும்போது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சமமா ஓட்டு விழுந்து ஒரு டை ஆகுதுன்னு வைங்க. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில சபாநாயகர் போட போற அந்த ஒற்றை வாக்கு தான் யாருடைய ஆட்சி அப்படிங்கறதே முடிவு பண்ணும். இப்ப புரியுதா இது எப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜின்னு? விஜய் மட்டும் தன்னோட சொந்த கட்சியை சேர்ந்த தனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தரை சபாநாயகர் சீட்ல உட்கார வச்சிட்டார்னா அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஒருவேளை பல பரீட்சையில ஓட்டுகள் சரிசமமா நின்னா கூட சபாநாயகரோட அந்த இறுதி வாக்கு தன்னோட அரசுக்கு தான் கிடைக்குங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கேரண்டி அவருக்கு கிடைச்சிடும். இது ஒரு கேம் சேஞ்சர். ஓகே, சபாநாயகர் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த அக்னி பரீட்சை, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பன். ஆளுநர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் நடக்கிற இந்த வாக்கெடுப்பு ரெண்டு விதமா நடக்கலாம். ஒன்னு ஓபன் பேலட், அதாவது எம்எல்ஏக்கள் எல்லாரும் வெளிப்படையா கையை தூக்கி ஆதரவு தெரிவிக்கிற முறை. இன்னொன்னு சீக்ரெட் பேலட், யாருக்கு ஓட்டு போடுறோன்னு வெளியே சொல்லாம ரகசியமா வாக்களிக்கிற முறை. இந்த ரகசிய வாக்கெடுப்பு நடந்தா ஒருவேளை ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் கூட யாருக்கும் தெரியாம எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டுடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழும். ஆனா நிஜத்துல என்ன நடக்கும் தெரியுமா? சட்டசபையில எப்பவுமே வெளிப்படைத்தன்மை தான் பிரதானம். அதனால பெரும்பாலும் இந்த ஓபன் பேலட் முறையை தான் சட்டப்பூர்வமா ஃபாலோ பண்ணுவாங்க. சீக்ரெட் பேலட்லாம் ரொம்ப ரேரா தான் நடக்கும். இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதுதான் அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு செக் பாயிண்ட், கட்சி தாவல் தடை சட்டம். இப்போ விஜய்க்கு மெஜாரிட்டி இல்ல, வேற கட்சி எம்எல்ஏக்களை நம்ம பக்கம் இழுக்கலான்னு நினைச்சா இந்த சட்டம் தான் ஒரு பெரிய தடுப்பு சுவரா நிக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு கட்சியில இருந்து 1/3 குறைவான எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு வந்தாங்கன்னா அவங்க எம்எல்ஏ பதவியே உடனே பறி போயிடும். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல். அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சி அமைக்கணும்னா என்னதான் வழி? தனிப்பட்ட எம்எல்ஏக்களை இழுக்கிறத நம்பி பிரயோஜனம் இல்ல. ஒன்னு கூட்டணி கட்சிகளோட முழுமையான ஆதரவு கிடைக்கணும். அப்படி இல்லையா எதிர்க்கட்சியில ஒரு மிகப்பெரிய பிழவை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய குரூப்பை தான் பக்கம் இழுக்கணும். அப்போதான் அந்த 1/3 ரூல்ல இருந்து தப்பிக்க முடியும். சரி, இதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பிளான் பி என்ன? அதுதான் இந்த தற்காலிக அரசு. ஒருவேளை வாக்கெடுப்புல தோத்து போய் விஜய் தன்னோட முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருன்னு வைங்க. அப்போ ஆளுநர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு தற்காலிக முதல்வரா, அதாவது கேர்டேக்கர் சிஎம்மா இருங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. புதுசா எலெக்ஷன் வர்ற வரைக்கும் இல்ல வேற மாற்று ஏற்பாடு பண்ற வரைக்கும் அரசு எந்திரம் நின்றுடக்கூடாது இல்லையா? அதுக்கான ஒரு பேக்கப் பிளான் தான் இது. ஆனா இங்க நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த தற்காலிக முதல்வருக்கு ஒரு ரெகுலர் முதல்வருக்கு இருக்கிற பவர்லாம் கிடைக்காது. அன்றாட நிர்வாக வேலைகளை மட்டும்தான் பார்க்க முடியும். எந்த ஒரு முக்கியமான பாலிசி முடிவுகளையும் பெரிய திட்டங்களையும் இவங்களால எடுக்கவே முடியாது. அதிகாரங்கள் ரொம்பவே லிமிட்டட் தான். ஃபைனலா ஒரு கேள்வி, இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். இவ்ளோ சிக்கலான சட்டசபை விதிகள் எல்லாம் நிஜமாவே ஒரு புது அரசாங்கத்தை நிலைநிறுத்துதா, இல்ல அந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான டூல்ஸை அதுவே அமைச்சு கொடுக்குதா? இந்த அரசியல் சதுரங்கத்துல சட்டங்கள் பாதுகாப்பா இல்ல பகடையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்த அரசியலில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.